அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருவருப்பா புரணியிலிருந்து சமாதி வற்புறுத்தும் பத்திரிகை. நம்முடைய திருவரு பிரகாச வள்ளலார் அவர்கள் சமாதி வற்புறுத்தும் பத்திரிகை பற்றி கூறியிருக்கிறார். இதில் சாலை சம்பந்தம் உடையவர்களுக்கு மாத்திரம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது மிக முக்கியமான பத்திரிகை. திருவருள் துணையால் இன்று நமக்கு இது என்னை கூறியிருக்கிறார் சுவாமி, எப்படி சமாதி செய்ய வேண்டும் அதை பற்றி சற்று உள்நோக்கி நாம் அதை கூறியிருக்கிற புறத்தை அப்படியே வாசிக்க தொடங்குகிறேன். இல்லமல்ல திருவருள் செயல் என்று 8/11/2024 பகல் 12:18 மணியளவில் இதை வாசிக்கிறேன். நம்மவர்கள் இதை சற்று உள்ளோர்ந்து இதில் உள்ள செய்தியை நாம் நம்முடைய வாழ்க்கை முறையில் எடுத்து சொல்வோமாக. சமாதியை வற்புறுத்தும் பத்திரிகை. அருட்பெரும் ஜோதி. சாலை சம்பந்தம் உடையவர்களுக்கு மாத்திரம். அன்புள்ள நீங்கள் சமரச வேத சன்மார்க்க சங்க தர்மசாலைக்கு மிகவும் உரிமையுடையவர்களாயின் உங்களுக்கு உண்மையுடன் அறிவிப்பது, நீங்களும் உங்களை அடுத்தவர்களும் சிற்றம்பல தந்தையார் திருவருளால் சுகமாக வாழ்வீர்களாக. கர்மகாலம் முதலிய பேதங்களால் யாருக்காயினும் தேக ஆணி நேரிட்டால் தகனம் செய்யாமல் சமாதியில் வைக்க வேண்டும். இறந்தவர்கள் திரும்ப எழுந்து திரும்ப நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுரல் செய்யாமலும் சிற்றம்பல கடவுள் சிந்தையினுடன் இருக்க வேண்டும். புருஷன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டாம். மனைவி இறந்தால் புருஷன் வேறு கல்யாணம் பிரயத்தனம் செய்ய வேண்டாம். பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம். கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்னவிரயம் செய்ய வேண்டும். இவ்வாறு உண்மையாக நம்பி செய்யுங்கள். செய்திருந்தால் சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மசாலையும் நிலைபெற விளக்க செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையராகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரச வேத சன்மார்க்க சங்க தர்மசாலைக்கு எழுந்தருள காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது. அந்த தருணத்தில் சாலைக்கு உரியவர்களாக இருந்து இறந்தவர்களை எல்லாம் எழுப்பி கொடுத்தருள்வார். இது சத்தியம் சத்தியம். இந்த கடிதம் வெளிப்பட்டு அறிந்து கொள்ளாமல் இறந்து தகனமானவர்களையும் எழுப்பி அருள்வார். இது வெளிப்பட்ட அறிந்த பின் தகனம் செய்யக்கூடாது. அது சன்மார்க்க சங்கத்திற்கு தக்கதல்ல. ஆதலில் மேற்கண்டபடி உண்மையான நம்பிக்கையுடன் வாழ்வீர்களாக. எனக்கு உலக அறிவு தெரிந்தது தொட்டு எனது தந்தையார் திருவருளை நான் அடையும் வரையில் என்னுடன் பழகியும் என்னை நம்பி அடுத்தும் என்னை கேள்வியில் விரும்பியும் எனக்கு உரிமைப்பட்டும் இருந்து இறந்தவர்களெல்லாம் எழுப்பி கொடுத்து சமரச சன்மார்க்கத்தை விருத்தி செய்விக்க திருவுள்ளம் கருதி பெருங்கருணை வள்ளல் சாலைக்கு உரியவர்களாக இருந்தும் அவ நம்பிக்கையுடன் இருக்கின்றவர்கள் விஷயத்திலும் இந்த உபகாரம் செய்தருள்வார். ஆனால் அவர்கள் சன்மார்க்க சங்கத்திற்கு மாத்திரம் அருகராகார்கள். ஆதலில் நம்பிக்கையுடன் இருங்கள். பெரிய களிப்பை அடைவீர்கள். இது சத்தியம். சாலை சம்பந்தம் இல்லாதவருக்கு இந்த கடிதத்தை தெரிவிக்க வேண்டாம்.
சமாதி வற்புறுத்தலில் 9வது பாடல். பரனளிக்கும் தேகமது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன். பரனளிக்கும் தேகமது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன். நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர். நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர். செத்தவர்கள் பற்பலரும் சித்தசாமி உரநளிக்க எழுகின்ற திருநாள் வந்து அடுத்தன. செத்தவர்கள் பற்பலரும் சித்தசாமி உரநளிக்க எழுகின்ற திருநாள் வந்து அடுத்தன. ஈதுணர்ந்து நல்லோர் வரணளிக்க புதைத்த நிலை காணீரோ. ஈது உணர்ந்து நல்லோர் வரணளிக்க புதைத்த நிலை காணீரோ. கண்கட்ட மாட்டினரே, கண்கட்ட மாட்டினரே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம். சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1872 என்ற தேதியில் இந்த கடிதத்தை சுவாமி அவர்கள் சமாதி வற்புறுத்தும் பத்திரிகை என்ற தலைப்பில் நம்மவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ஆதலால் இதை சற்று நோக்கி நாம் பயணிப்போம். எல்லாமல்ல திருவுருள் கூட்டி வைக்கும். நன்றி, வந்தனம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருவரு பிரகாச வல்லலார் தீபிய திருவடியிலே சரணம். திருச்சிற்றம்பலம்.